தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கெல்லாம் நல்லா மெலிசா தேய்க்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது கீ ரோஸ்ட். அதுக்கு நம்ம பார்க்க போறது கீ ரோஸ்ட். அதுக்கு தேவையான கீ வந்து நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாமே ஊற்றணுமான்னு கேட்காதீங்க, நீங்க வந்து வீடியோக்காக நீங்க பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் பிபிலாம் வந்துடும் அப்படின்னா சொல்லாதீங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. கடையில ரோஸ்ட்டுக்கு இது மட்டும்தான் இந்த ட்ரிக்கு. அதுல இருக்க இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துக்குவாங்க. நம்ம ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இப்படி தேய்ச்சிட்டோம்னா அந்த மாவு சேர்ந்து வந்துடும். ரோஸ்ட்டுங்க வந்து பெரிய இதெல்லாம் இல்லை, அந்த மாவு அப்படியே மேலால தேய்ச்சி விட்டுருவாங்க. 3 முறை அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க, வந்துடும்.